வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி அம்மா ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன். இன்னும் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வாழ்க்கையில் ஒரு முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குமே ஒரு அற்புதமான இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். 3 மணிலேருந்து 5:30 வரைக்கும் நம்ம பிரம்ம முகூர்த்தமான நேரத்தை எடுத்துக்கலாம். சிலர் 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 3 மணிலேருந்து 5:30 வரைக்குமே பிரம்ம முகூர்த்த நேரங்கள் தான். இந்த பிரம்ம முகூர்த்தத்தினால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது, பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். பிரம்ம முகூர்த்தம் நம்ம நிறைய விசேஷங்களுக்கெல்லாம் நேர காலங்கள் முகூர்த்த டயங்கள்லாம் குறிப்போம் இல்லையா. என்னைக்கோ ஒரு நாள் தான் நல்ல நாளாக இருக்கும், என்னைக்கோ ஒரு சில மணி நேரங்கள் தான் முகூர்த்த நேரங்களாக அமையும். ஆனால் வருடம் முழுக்கவே ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, நம்ம திரும்ப திரும்ப எந்த ஒரு விஷயத்தை ஆழ் மனதோடு ஒன்றி இணைந்து அந்த நேரத்தில் நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு கிடைக்குது. அதை விட படிப்பறிவு, பிள்ளைங்களினுடைய அறிவு வளர்ச்சிக்கு நமக்கு பயன்படுது. அந்த நேரத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, இயற்கை வழியில் இருக்கக்கூடிய அத்தனை இறை சக்திகளுமே ஒன்றிணைந்து ஒரு நேரத்தில் இருக்காங்க அப்படின்னா அது பிரம்ம முகூர்த்த நேரம். அதே போல தேவர்களும் முனிவர்களும் நம்மளுடைய குலதெய்வங்களும் இறைவனை வழிபட போகக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரம் தான். அவங்க எல்லாருமே இறைவனை வழிபாடு பண்ணிட்டு நம்ம எல்லாருடைய வீட்டுக்கும் வருவதா ஒரு ஐதீகம் இருக்கு. அப்படி வரும்போது நம்ம கதவை அடைச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க நம்மளை நம்ம கூட கனெக்ட் ஆகுறது குறையுது. முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு ஒரு விளக்கேற்றிட்டு அவங்கள வரவேற்கக்கூடிய தன்மை அந்த நேரத்துல இருந்தால் இரட்டிப்பான பலன்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வீட்டுல எப்பவுமே ஒரு இறையருள் நிறைந்திருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை விட்டு விலகிடும். நேர்மறையான ஆற்றல்கள் அந்த குடும்பத்துல நிறைந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். கோவிலுக்கே போகாம இறைவனை நாம் இருக்கிற இடத்துக்கு தேடி அருளாசி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு இருக்கு. நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற இடத்துல அந்த அதிகாலை அந்த 4 மணிக்கோ இல்லை 3 மணிக்கோ எழுந்திருச்சு ஒரு விளக்கேற்றி இறைவனை வழிபாடும் போது இறைவன் நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு தேடி அருட்களை கொடுப்பாங்கன்றது நடந்துட்டு இருக்க உண்மை. இங்க நிறைய பேர் வெற்றி பெற்ற எல்லாருக்கிட்டையும் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஒரே ஒரு ரகசியம், பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிற ரகசியத்தை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய பேர் வெற்றி பெற்றது ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது கிடைக்கறியா ஒரு பொக்கிஷமான ஒரு நேரம். நீங்க என்ன ஒரு சிந்தனை மனதுக்குள்ள தோணி இருக்கோ உங்களுக்கும் இறைக்கும் ஒரு மிக நெருக்கமான ஒரு கனெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அப்புறம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்த தெய்வத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றதுமா? குபேரனுக்கா, மகாலட்சுமிக்கா? ஏன்னா செல்வாக்கியம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல சில பேர் மைண்டு செட் ஆயிடும். எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, தெய்வம் உங்களை தேடி வரும் என்ற ஒரு வார்த்தையிலே அடங்கியிருக்கு. இந்த இயற்கை பிரபஞ்சத்து வழியாகவே எல்லா தெய்வங்களினுடைய ஆற்றல்களும் கிடைக்குது அப்படின்னா குறிப்பிட்டு இந்த தெய்வம் தான் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடித்தமான எந்த தெய்வத்தை நினைச்சு கூட நீங்க விளக்கேற்றலாம். அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் கேட்பாங்க, குளிக்கணுமா, தினமும் வீடு கழுவணும்? அப்படியெல்லாம் கிடையாது. மன தூய்மை ஒன்று மட்டுமே இறைவனும் இயற்கைக்கும் பிடித்தமான ஒரு விஷயம். அதனால உள்ளம் தூய்மையா இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லை. அதுக்கு மேல உங்களுடைய விருப்பம். எந்திரிச்சு தலைவலி தண்ணி ஊத்திட்டு முகத்துக்கெல்லாம் மஞ்சள் போட்டு அடுப்படியெல்லாம் சுத்தம் பண்ணி எத்தனையோ ஒரு மகாலட்சுமியை வர வைக்கக்கூடிய தன்மையில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. செல்வாக்கியம் கிடைக்க பெறக்கூடிய தன்மை செய்கிறது தான் இல்லையா? அதனால் நம்மளுடைய பிரியங்கள் இப்போ முதல்ல நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கக்கூடிய ஒரு வாரம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு வாரத்துக்கு மேலே நமக்கே பிடிச்சு போயிடும். இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்மளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு உள்ள தூய்மை, அந்த பிரபஞ்சம் அந்த இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய அந்த உள்ள தூய்மை நமக்கு மேல 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 நல்ல மங்களகரமான விஷயங்களை செய்யறதுக்கு அதுவே வழிவகுத்துடும். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்க. தேவர்கள், முனிவர்கள், குலதெய்வம், இந்த இயற்கை பிரபஞ்ச சக்தியோடு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களினுடைய அருளாசிகள், இத்தனை அருளும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான். இதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு. அம்மா, நாங்க பெண்கள் எழுந்திருக்கணுமா, இல்ல ஆண்கள் எழுந்திருக்கலாமா, இல்ல பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களே அப்ப நாங்க விளக்கேற்றலாமா? இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் நம்ம கேட்டுட்டே இருப்போம். ஆனால் ஒண்ணுதான், யார் அந்த நேரத்துல எந்திரிக்கிறோமோ
அவங்க மட்டும் மன தூய்மையோடு உள்ளன்போடு, ஏன்னா எல்லாரையும் வற்புறுத்த முடியாது, குழந்தைகளை எந்திரின்னு அந்த நேரம் சொல்ல முடியாது. அதே போல் வீட்டில் இருக்கிற ஆண்கள் பகலெல்லாம் வேலை பார்த்துட்டு நைட்டில் தூங்குறவங்களை நம்ம எழுப்ப முடியாது. பெண்கள் அதாவது அது பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா அது ஒரு கஷ்டமாகவே இருக்காது. பழக்கம்தான். ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அதனுடைய இயற்கை அந்த ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அது நம்ம மனதுக்குள்ளேயும் உடலுக்குள்ளேயும் இறங்க இறங்க நமக்கே அதை உணரணும்னு தோணி எந்திரிச்சிடுவோம், தன்னால் எந்திரிச்சிடுவோம். அந்த ஒரு தன்மையில் யார் எந்திரிச்சாலும் ஒன்றுமே ஒரு விஷயமும் இல்லை, எல்லாருக்குமே நல்லது தான் நடக்க போகுது. குழந்தைகள் எந்திரிச்சா அவங்களுக்கு படிப்பறிவு வரப்போகுது, கணவன் எந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குரிய வேலைக்கான ஆற்றல்கள் கிடைக்க போகுது. நீங்கள் பெண்கள் எந்திரிக்கிறீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ ஒரு பெண்ங்கிறவ வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கு அடுத்து அந்த பெண் தான் அந்த குடும்பத்துக்கு காக்கக்கூடிய ஒரு சக்தி. அப்போ அந்த சக்தி அங்கே வேலை பார்த்தாலே போதும், மற்ற எல்லாருக்குமே அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு கிடைச்சிடும். எது எப்படினாலும் சிரமம் பார்க்காமல் அந்த ஒரு நேரத்தில் இருக்கக்கூடிய இத்தனை ஆற்றல்களையும் இத்தனை சக்திகளையும் பெற்று நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு. ஒரு வாய்ப்பல்ல, வரம். இறைவன் ரொம்ப ஒரு கருணை மிகுந்தவன். அதனாலதான் ஒரு மக்களை படைச்சு அந்த மக்களுக்குரிய கர்மாக்களையும் படைச்சு அந்த கர்மாக்களை நீக்கக்கூடிய தன்மைகளையும் படைச்சிருக்காரு அப்படின்னா இறைவன் மிக மிக கருணையானவன் இல்லையா? ஆக நீங்கள் எல்லோருமே முடிந்தவரை பிரம்ம முகூர்த்த நேரமான அந்த பொக்கிஷ நேரத்தை பயன்படுத்தி நினைத்த வரங்களை பெற்று கேட்ட வரங்களை பெற்று ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும் என்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.